என் கால் சறுக்குறது நான் சொல்லும் போது ஒரு கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தன் விழுந்து கிடந்தான், அவனை இயேசு வெளிச்சத்தினாலே அவன் பாதையை கண்டுபிடி எந்திக்கிட்டே சொல்லியாச்சு. எந்த சின்னவன் விழுந்து கிடந்தான், இயேசு ஜெபத்தினால அவன் என்ன செஞ்சான், 7 தடவை விழுந்தாலும் எந்திக்க முடியாமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு போட்டாச்சு. இப்போ 3ஆவது நிமித்தமா அவன் இப்போ ஏறுறான். கால் சறுக்குன்னு எப்படியாகவும் சறுக்குன்னு ஹரிசவடனாக ஒரு மலை ஏறும்போது காலு சறுக்கு. அப்போ இவன் காலை நோக்கி போகிறான், ஒரு விசுவாச லெக்க நோக்கி போயிடான், தன்னோட வாழ்க்கையை நோக்க நோக்கி போகிறான். இப்போ என்ன கால் நினைச்சது இவனுக்கு சறுக்கு. இந்த இடத்துல அவன் விழும்படியாக தான் போகிறான், விழும்படியாக தான் போகிறான், ஆனால் விழலை. அவன் தேவனோட கிருபை அவனு தாங்கிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி கிருபை தாங்கிச்சு தெரியுமா? தேவனோட பலக்கிரமம் அவனை தாங்கிட்டு. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 பாருங்க. அவன் கீழே சறுக்குலேருந்து கீழே விழாபடிக்கு இயேசு அன்பு கரம் அவனை அரவணைத்து அது சறுக்குலேருந்து கீழே விழாபடிக்கு மறுபடியும் அவன் மலையேற செய்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 41:10.